மறுநாள் காலையில் புத்திசரீரன் தனது திட்டப்படி மயானத்தில் தவசி வேஷம் பூண்டு அமர்ந்தார். ராஜகுமாரனும் அவனது சீரனாக வேஷம் எடுத்தார். இந்த நகைகளை எடுத்துச் சென்று விலை பேசு, ஆனால் யாரும் வாங்க முடியாத அளவுக்கு அதிக விலை சொல் என்று புத்திசரீரன் அமைதியாக கூறினான். அவன் சொன்னபடி ராஜகுமாரன் சந்தைக்கு சென்றான். நடுவே நின்று முத்துமாலையை உயர்த்தி காட்டி விற்க முயன்றான். அந்த நேரம் திருடப்பட்ட நகையை தேடி வந்த காவலர்கள் அவனை கவனித்தார்கள். சந்தேகம் அதிகரித்ததும் உடனே அவனை பிடித்து விசாரித்தார்கள். இந்த நகை எனக்கு தெரியாது, என் குருநாதர் தான் கொடுத்தார் என்று ராஜகுமாரன் சொன்னவுடன் அவர்களும் உடனே அவன் குருவான புத்திசரீரனுடன் சேர்த்து அரசர் முன் அழைத்துச் சென்றார்கள். அரசர் கோபமாக கேட்டார், இந்த நகை உன்னிடம் எப்படி வந்தது? அப்போது புத்திசரீரன் மிகவும் அமைதியாக ஒரு கதை சொல்லத் தொடங்கினான். நேற்று இரவு மயானத்தில் இருந்தபோது மோகினிகள் வந்தார்கள். அவர்களில் ஒருத்தி ஒரு உடலை கொண்டு வந்து பலி கொடுத்தாள். அவள் என்னை தாக்க முயன்ற போது நான் சூலாயுதத்தால் அவளை காயப்படுத்தினேன். அவள் கழுத்திலிருந்த இந்த மாலையை நான் எடுத்தேன். இந்த கதையை கேட்ட அரசரின் மனதில் ஒரு பெரிய சந்தேகம் உருவானது. அந்த மாலை சிற்பியின் வீட்டில் திருடப்பட்டது. அதனால் அவனது மகள் பத்மாவதியை சந்தேகித்தான். உடனே பத்மாவதியை அழைத்து வரச் சொன்னான். அவள் அரண்மனைக்குள் வந்தவுடன் அவளது முகத்தில் குழப்பமும் பயமும் தெரிந்தது. பணிப்பெண்களிடம் அவளின் இடுப்பில் காயம் இருக்கிறதா பாருங்கள் என்று அரசர் உத்தரவிட்டான். சில நொடிகளில் அந்த உண்மை வெளிவந்தது. அவளின் இடுப்பில் காயம் இருந்தது.